இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. இது அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கும் ஏக இறைவன் ஈசனின் சட்டம். செக்ஷன் 42. இது அரசியல் சட்டம். மனிதன் காற்றுக்கு செய்யும் குற்றம். முதல் குற்றம், இயற்கையை ஆதரித்த மனிதனை நிராகரித்தது. அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பு. ஒரு மனிதனுக்கு நோய், ஒவ்வாமை, மரணம் இது மூன்றும் நிகழ காரணம் காற்று நஞ்சானதுதான் என அரசியல் பாடம் எடுக்காமல் இயற்கை பாடத்தை எடுத்த சீமான் அவர்களை நிராகரித்தது ஏன்? இரண்டாவது குற்றம், காற்று நஞ்சானதை மறந்தது. ஒரு மனிதன் உயிர் வாழ 422 மரங்கள் தேவை என இதிலையும் 42 தான் ஆரம்பிக்குது. ஒருவேளை இதுவும் பாவகணக்கோ? நச்சுக்காற்றை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என அரசியல் பேசாமல் உயிர்மை நேயத்தை பேசிய சீமானை பணம் என்ற ஒற்றை பூதத்தை வைத்து நிராகரித்தது ஏன்? மூன்றாவது குற்றம், பண்டிகை என்ற பெயரில் பிற உயிர்களை வதைத்தது. தீபாவளி என்கின்ற பேரில் பட்டாசை வெடித்து பறவைகளை பதறவிட்டாய், கை குழந்தையும் கருவில் இருக்கும் குழந்தையும் நடுங்க விட்டாய், இதய நோயாளிகளை துடிக்க விட்டாய். பண்டிகையின் பெயரோ தீப ஒளி, நாம் கொண்டாடுவதோ தீபாவளி. தீப ஒளியை விட்டுட்டு தீபா வலியை பிடிச்சிக்கிட்டோம், அதனால்தான் பிற உயிர்களுக்கு வலிக்குதோ? சீமான் அண்ணா அவர்கள் சொல்கிற மாதிரி அடுத்த தலைமுறை எப்படி வாழும்னே சொல்ல முடியல. என் குழந்தைங்களாம் இப்போவே காற்றுலாம் நஞ்சாயிடுச்சு, தண்ணி கஷ்டம் வருது, எதுவுமே சுத்தமாக இல்லை, இயற்கையான உணவும் இல்லை, இயற்கையான தண்ணியும் இல்லை, இயற்கையான காற்றும் இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாமே நோய்கள் மட்டும்தான் வரா மாதிரி எல்லாமே நஞ்சா போய் கிடக்குது.